This video is sponsored by SBO Digital Marketing Company. So SBO Digital Marketing Company வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்காங்க கம்பெனி அண்ட் 2018ல் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் நமக்கு வந்து இன்கமும் நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு இன்கமும் கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து 2-in-1 நம்ம வந்து கற்றுக்கவும் செய்யலாம் அண்ட் நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம், லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஒரு கான்செப்டில். ஸோ இங்கே நிறையா விதமான ஒரு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ 12/7 நம்ம வந்து ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸில் நம்ம வந்து அவைலபிளாக இருக்காங்க. நமக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 1 ட்ரஸ்டட் கம்பெனி, ஆன்லைன் ஜாப்லே கம்பெனிலே ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற கம்பெனி வந்து ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனி. ஸோ உங்களுக்கு வந்து வேறு மேலும் ஏதோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸில் இந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கேன்வா ஆப்பில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட் வீடியோவை வந்து நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து பேக்ரவுண்டில் மியூசிக் வச்சு அது எப்படி பண்ணலாம், நம்ம வாய்ஸோடு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இது எப்படி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ நீங்கள் ஷார்ட் வீடியோ ஆட் ரெடி பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும் போது அதில் நம்மளோட வாய்ஸோடு சேர்ந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு இருந்தால் இன்னும் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நான் யூ கட்டரில் வந்து ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மியூசிக் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்னு கேட்கும். அது அன்லாக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் வரும். அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த டோனை நீங்கள் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்ஸ் வரும். நீங்கள் அது ஃபுல்லாக அந்த டைமர் முடிவுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட் வந்து நமக்கு வந்து இந்த ஆட் பார்த்தாலே அந்த டோன் நமக்கு வந்து இப்போ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த வால்யூம்ன்ற இடத்துல வந்து இது நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கும். அப்போ இது வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெக்கார்டுன்னு இருக்கும். இந்த ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணி இதில் நீங்கள் வாய்ஸ் கொடுத்து பேசணும். பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல டிக் கொடுத்திங்கன்னா அது ஓகே ஆகிடும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் தான் ரொம்ப ஒரு 1 செகண்ட் போல் தான் நான் பேசினேன். இப்போ கேளுங்க. ஹாய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு இதை நான் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து இதை நம்ம சப்மிட் பண்ணுறோம். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி நம்ம பேச போகிறோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ப்ளஸ் வாய்ஸ் எல்லாமே இமேஜ் இந்த வீடியோவோட கிளியராக செட் ஆகிடுச்சா. ஸோ இதை தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு போன லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிளிப்பிங்ஸ் வச்சு அந்த ஸ்லைடு வச்சு நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவை இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபஸ்ட்டு மியூசிக்கை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோட ஏர்லியர் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஸ்லைட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஆட் வீடியோ எப்படி ரெடி பண்ணணும், அந்த ஆட் வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதில் எப்படி வாய்ஸ் அண்ட் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே கம்பைண்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சோ இல்லை எதாவது டவுட் இருந்தாலும் என்னோடய வீடியோவில் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாவ் அ கிரேட் டே.